தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ப்ராசஸுக்காக காத்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். ஜெனரல் ரேங்க்ஸ் எம்பிசி கேட்டகரியில் 51,000 70,000 வரைக்கும் வாங்கியிருக்கிற மாணவர்களுக்கு சென்னை மற்றும் சென்னையை சுற்றி உள்ள பொறியியல் கல்லூரிகளில் எந்தெந்த பிரான்ச் எந்தெந்த ரேங்க்குக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதை இந்த வீடியோவில் வெளியிட்டிருக்கோம். கடந்த வருடம் நடந்து முடிஞ்ச டிஎன்இஏ 2024 க்ளோசிங் ரேங்கை அடிப்படையாக வச்சுக்கிட்டு இந்த வருஷம் 10% டீவியேஷன் அப்ளை பண்ணி டிஎன்இஏ 2025 ரேங்க் ப்ரிடிக்ஷன் ரவுண்டு 2க்காக நாங்கள் வெளியிட்டிருக்கோம். ரவுண்டு 1ல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெயின் பிரான்ச்சஸ் மெக்கானிக்கல், சிவில், பயோடெக்னாலஜி எல்லாம் முடிஞ்சிட்டு தான் சொல்லிக்கிறாங்க. இருந்தாலுமே செகண்ட் ரவுண்டில் டயர் 2 காலேஜஸில் இந்த எல்லா பிரான்ச்சுமே நமக்கு கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் கணிச்சு வெளியிட்டிருக்கிற இந்த ரேங்க்கும் நீங்கள் வச்சிருக்கிற ரேங்க்கும் 90% ஒத்துப்போகிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சென்னை மற்றும் சென்னையை சுற்றி உள்ள நல்ல காலேஜில் நல்ல பிரான்ச் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. டிஎன்இஏ 2025 ரவுண்டு 1 முடிஞ்சு ரவுண்டு 2 சாய்ஸ் ஃபில்லிங்காக நம்ம காத்துட்ருக்கோம். ஜென்ரல் ரேங்க் 39,146 1,37,710 வரைக்கும் வாங்கியிருக்கிற மாணவர்கள் 26/7/2025 நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் தொடங்கலாம். அதே போல் 28/7/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை முடிச்சு சப்மிட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 29/7/2025 காலையில் 10 மணிக்கு மேலே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த டேட்ஸை மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்இஏ 2025 ரவுண்டு 1 கவுன்சிலிங்கில் டாப் ரேங்க்ஸ் வாங்கின மாணவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மற்றும் அதனுடைய ஸ்பெஷலைசேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டாப் காலேஜஸில் சீட் எடுத்து அதுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரையும் வாங்கிட்டாங்க. இருந்தபோதும் ரவுண்ட் 2ல் இருக்கிற மாணவர்களுக்கு டயர் 2 காலேஜஸில் சிஎஸ்சி பிரான்ச்சும், சிஎஸ்சி ஸ்பெஷலைசேஷன் பிரான்ச்சும், ஐடி பிரான்ச்சும், இசி பிரான்ச்சும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதே சமயத்தில் டாப் ரேங்கில் இருக்கிற காலேஜஸ்க்கு எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சர்க்யூட் பிரான்ச் கேட்டகரியிலையும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி நான் சர்க்யூட் பிரான்ச்சில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் டாப் காலேஜஸில் ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச்சஸ் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் மற்றும் கெமிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. டிஎன்இஏ 2025 ரவுண்டு 2 கவுன்சிலிங் ப்ராசஸில் எம்பிசி கேட்டகரி சேர்ந்த மாணவர்கள் அவர்களுடைய ஜென்ரல் ரேங்கின் அடிப்படையில் இந்த வருஷம் எக்ஸ்பெக்டட் ரேங்க்ஸை நாங்கள் கணிச்சு வெளியிட்டிருக்கிறோம். எஸ்பெஷலி ஃபார் சென்னை மற்றும் சென்னையை சுற்றி உள்ள கல்லூரிகளுக்கு. டிஎன்இஏ 2024 க்ளோசிங் ரேங்கை அடிப்படையாக வச்சுக்கிட்டு 10% டீவியேஷன் அப்ளை பண்ணி இந்த வருஷத்துக்கான டிஎன்இஏ 2025 ரவுண்டு 2 க்ளோசிங் ரேங்கை நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம். இதன் அடிப்படையில் செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஏஐடிஎஸ் பிரான்ச் கடந்த வருடம் 51,050 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 45,945 மற்றும் அதற்கு கீழாக வாங்கியிருக்கின்ற எம்பிசி கேட்டகரியை சேர்ந்த மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் கடந்த வருடம் 51,256 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 46,130 மற்றும் அதற்கு கீழாக இருக்கின்ற ஜென்ரல் ரேங்க் வச்சிருக்கிற எம்பிசி மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் சைபர் செக்யூரிட்டின்னு தனியாக ஒரு பிரான்ச் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு 51,489 வரைக்கும் கடந்த வருடம் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 46,340 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம். சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் கடந்த வருடம் 51,702 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 46,532 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் மெக்கானிக்கல் கோர் பிரான்ச் கடந்த வருடம் 51,833 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 46,650 மற்றும் அதற்கு கீழாக இருக்கின்ற ஜென்ரல் ரேங்க்ஸ். சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் இசி பிரான்ச் கடந்த வருடம் 52,505 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 10% டீவியேஷன் அப்ளை பண்ணும்போது 47,255 ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற ஓபிசி மாணவர்களுக்கு கிடைக்கும்.
ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி கடந்த வருடம் 52,660 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 47,394 க்ளோசிங் ரேங்காக வச்சிருக்கிற எம்பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் சிஎஸ் மற்றும் பிஸ்னஸ், தட் இஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ், கடந்த வருடம் 53,212 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 47,900 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கோடம்பாக்கம் மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் சிஎஸ்சி பிரான்ச் கடந்த வருஷம் 53,315 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 47,984 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்களுக்கு கடந்த வருடம் 53,481 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 48,133 மற்றும் அதற்கு கீழாக இருக்கின்ற ஜெனரல் ரேங்க்ஸ். ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வெஸ்ட் தாம்பரம் எம்டெக் இன்டகிரேட்டட் கோர்ஸ் 5 இயர்ஸ் கடந்த வருடம் 53,656 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 48,290 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஏஐ மற்றும் எம்எல் பிரான்ச் 54,732 வரைக்கும் கடந்த வருஷம் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 49,250 மற்றும் அதற்கு கீழாக இருக்கின்ற ஜெனரல் ரேங்க் வாங்கி இருக்கிற எம்பிசி மாணவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் அதே ஏஐ மற்றும் எம்எல் பிரான்ச் 55,427 வரைக்கும் கிடைச்சிருக்கு போன வருஷம். இந்த வருஷம் 49,884 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. செயின்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர் பிரான்ச் கடந்த வருடம் 55,770 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 50,193, அதர்வைஸ் 50,200 வரைக்கும் ஜெனரல் ரேங்க் வச்சிருக்கிற ஓபிசி மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்ததாக ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சிஎஸ்சி மற்றும் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி 56,400 56,600 வரைக்கும் லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 50,800 50,900 மற்றும் அதற்கு கீழாக இருக்கின்ற ஜெனரல் ரேங்க் மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கோடம்பாக்கம் மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் ஏஐ மற்றும் டிஎஸ் பிரான்ச் 56,774 போன வருஷம் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 51,097 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஐஓடி கடந்த வருடம் 57,356 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 51,620 முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. செயின்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இசிஏ பிரான்ச் மற்றும் ஏஐடிஎஸ் பிரான்ச் கடந்த வருடம் 57,630 57,705 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 51,800 51,900 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் ஃபுட் டெக்னாலஜி கடந்த வருடம் 58,233 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 52,410 மற்றும் அதற்கு கீழாக இருக்கின்ற ஜெனரல் ரேங்க் வாங்கியிருக்கிற ஓபிசி மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் என்கிற பிரான்ச் கடந்த வருடம் 58,399 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 52,559 மற்றும் அதற்கு கீழாக. மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் கோடம்பாக்கம் ஐடி பிரான்ச் கடந்த வருஷம் 58,483 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 52,635. செயின்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஎஸ்சி வித் சைபர் செக்யூரிட்டி கடந்த வருடம் 58,776 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 52,900 வரைக்கும் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே செயின்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஐடி பிரான்ச்சும் 59,021 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 53,119 வரைக்கும் முடிகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கும்மிடிப்பூண்டி இசிஇ பிரான்ச் 59,230 முடிஞ்சிருக்கு போன வருஷம். இந்த வருஷம் 53,307 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. லயோலா ஐகாம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி மெக்கானிக்கல் கோர் இன்ஜினியரிங் பிரான்ச் கடந்த வருஷம் 59,441 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 53,500 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வெஸ்ட் தாம்பரம் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கோர் சர்க்யூட் பிரான்ச் கடந்த வருடம் 60,041 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 54,037 மற்றும் அதற்கு கீழாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. பூந்தமல்லி பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிரான்ச்
கடந்த வருடம் 61,008 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 54,900 மற்றும் அதற்கு கீழாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஏஐடிஎஸ் பிரான்ச் கடந்த வருடம் 61,154க்கு முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 55,000 மற்றும் அதற்கு கீழே முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கோடம்பாக்கம் மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கடந்த வருடம் 61,291க்கு முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 55,162 மற்றும் அதற்கு கீழாக ஜென்ரல் ரேங்கில் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வேல்டெக் மல்டிடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சகுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ் ஆவடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கடந்த வருஷம் க்ளோசிங் ரேங்க் 61,827. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்குற க்ளோசிங் ரேங்க் 55,600 மற்றும் அதற்கு கீழே. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கடந்த வருடம் 62,678 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 56,410 ஜென்ரல் ரேங்க் எம்பிசி கேட்டகரியில் மற்றும் இதற்கு கீழாக இருக்கின்ற ரேங்க்ஸ் வச்சிருக்கிற மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அடுத்ததாக ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கடந்த வருடம் க்ளோசிங் ரேங்க் 63,678. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கறது 57,310. ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கோர் சர்க்யூட் பிரான்ச் கடந்த வருடம் 63,715க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் 57,344க்கு க்ளோஸ் ஆகிறதுக்கு எதிர்பார்க்குறோம். பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் ஏஐ மற்றும் டிஎஸ் பிரான்ச் கடந்த வருடம் 64,853க்கு முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 58,400 மற்றும் அதற்கு கீழாக இருக்கின்ற ஜென்ரல் ரேங்கில் முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. காரப்பாக்கம் கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அதே ஏஐ மற்றும் டிஎஸ் பிரான்ச் 65,360க்கு கடந்த வருடம் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 58,824 முடிகிறதுக்கு எதிர்பார்க்கலாம். சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் ட்ரிபிள் பிரான்ச் 65,784 கடந்த வருடம். இந்த வருடம் 59,200 மற்றும் அதற்கு கீழாக உள்ள ஜென்ரல் ரேங்க். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி திருப்பாச்சூர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிரான்ச் கடந்த வருடம் க்ளோசிங் ரேங்க் 66,084. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கிற க்ளோசிங் ரேங்க் 59,500 மற்றும் அதற்கு கீழாக. பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜில் ஐடி பிரான்ச் கடந்த வருடம் 66,154 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 59,500 மற்றும் அதற்கு கீழாக இருக்கின்ற ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற எம்பிசி மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் 66,414. இந்த வருஷம் எதிர்பார்க்கப்படுகின்ற க்ளோசிங் ரேங்க் 59,700 மற்றும் அதற்கு கீழே. வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ஏஐ மற்றும் டிஎஸ் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஏறத்தாழ ஒரே க்ளோசிங் ரேங்கில் முடிஞ்சிருக்கு. 66,800 66,900 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 60,100 60,250 வரைக்கும் இந்த ரெண்டு பர்டிகுலர் பிரான்ச்சும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் விஎல்எஸ் டிசைன் அண்ட் டெக்னாலஜி கடந்த வருடம் 67,045க்கு முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 60,300 மற்றும் அதற்கு கீழே. ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பயோடெக்னாலஜி பிரான்ச் கடந்த வருடம் 68,865க்கு முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 61,979 அதர்வைஸ் 62,000க்கு முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. காஞ்சிபுரம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இசிஇ பிரான்ச் கடந்த வருடம் 69,301க்கு முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கறது 62,371 அண்டர் ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற எம்பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் சிவில் டிபார்ட்மெண்ட் எதிர்பார்க்குற மாணவர்களுக்கு கடந்த வருடம் 69,668 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 62,700 மற்றும் அதற்கு கீழே முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காரப்பாக்கம் சிஎஸ்சி பிரான்ச் கடந்த வருடம் 69,915க்கு முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 62,924 முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் கெமிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் கடந்த வருஷம் 70,173க்கு முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 63,156 மற்றும் அதற்கு கீழாக இருக்கின்ற ஜென்ரல் ரேங்க் எம்பிசி மாணவர்கள். ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் பயோடெக்னாலஜி கடந்த வருடம் 70,569 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 63,512 நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கோர் சர்க்யூட் பிரான்ச்
70,631 முடிஞ்சிருக்கு கடந்த வருடம். இந்த வருடம் 63,568க்கு எதிர்பார்க்குறோம். வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரான்ச் கடந்த வருடம் 71,305க்கு முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நம்மளுடைய எதிர்பார்ப்பு 64,200 மற்றும் அதற்கு கீழே. SRM வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் காட்டாங்குளத்தூர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிரான்ச் கடந்த வருடம் 71,639 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 64,500 மற்றும் அதற்கு கீழாக இருக்கின்ற ஜெனரல் ரேங்க் வாங்கி இருக்கின்ற MBC மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அடுத்ததாக ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரான்ச் கடந்த வருடம் 71,769 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 64,500 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கும் AI மற்றும் MLம் ஏறத்தாழ ஒரே க்ளோசிங் ரேங்கில் முடிஞ்சிருக்கு. கடந்த வருடம் 72,450 73,188 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நாங்கள் எதிர்பார்க்கறது 65,200 65,800 மற்றும் அதற்கு கீழே யாரெல்லாம் ஜெனரல் ரேங்க் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த 2 பிரான்ச்சும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் காரப்பாக்கம் KCG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் 2 பிரான்ச் ஒரே கட் ஆஃபில் ஒரே க்ளோசிங் ரேங்கில் முடிஞ்சிருக்கு. CSE வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி மற்றும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 73,400 73,800 வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. இதன் அடிப்படையில் இந்த வருஷம் நாங்கள் எதிர்பார்க்குற க்ளோசிங் ரேங்க் 66,074 66,486 வரைக்கும் மற்றும் இதற்கு கீழே இருக்கிற ரேங்க் எல்லாருக்குமே KCG காலேஜ் CSE வித் CS மற்றும் IT கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பிரான்ச் கடந்த வருடம் 74,197 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 66,777 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா நாங்கள் கணிச்சிருக்கோம். வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் CSE வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி 74,300 வரைக்கும் கடந்த வருடம் கிடைச்சிருக்கு. இந்த வருடம் 66,870 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இதற்கு அடுத்தபடியாக பிளாஸ்டிக் டெக்னாலஜி நான் படிக்க விரும்புகிறேன்னு நினைக்கிற மாணவர்களுக்கு கிண்டியில் இருக்கிற சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் கடந்த வருடம் 74,364 வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் நாங்கள் எதிர்பார்க்குறது 67,000 மற்றும் அதற்கு கீழாக இருக்கின்ற ஜெனரல் ரேங்க் வாங்கிய MBC மாணவர்கள். வேல்டெக் மல்டிடெக் ஆவடி காலேஜில் IT பிரான்ச் 74,982 வரைக்கும் கடந்த வருடம் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் நாங்கள் க்ளோசிங் ரேங்க் எதிர்பார்க்குறது 67,484. செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கும் பயோடெக்னாலஜியும் ஏறத்தாழ க்ளோஸான ரேங்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. 75,000 75,684 வரைக்கும் க்ளோசிங் ரேங்க் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 67,500 68,000 வரைக்கும் வாங்கியிருக்கிற ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற MBC கேட்டகரி மாணவர்களுக்கு இந்த 2 பிரான்ச்சு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. KCG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ECE பிரான்ச் கடந்த வருடம் க்ளோசிங் ரேங்க் 75,687. இந்த வருஷம் க்ளோசிங் ரேங்க் நாங்கள் எதிர்பார்க்குறது 68,200 மற்றும் அதற்கு கீழே. ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வெஸ்ட் தாம்பரம் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் 76,191க்கு கடைசி லாஸ்ட் இயரில் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 68,572 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வேல்டெக் மல்டிடெக் இன்ஜினியரிங் காலேஜ் ஆவடி கேம்பஸில் CSE வித் சைபர் செக்யூரிட்டி கடந்த வருடம் 76,310 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 68,600 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. JPR இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரான்ச் லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் 76,422. இந்த வருஷம் எதிர்பார்க்கப்படுகின்ற க்ளோசிங் ரேங்க் 68,700 மற்றும் அதற்கு கீழே. சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் கடந்த வருடம் க்ளோசிங் ரேங்க் 76,510. இந்த வருஷம் க்ளோசிங் ரேங்க் 68,859. வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ECE பிரான்ச் கடந்த வருடம் 76,674. இந்த வருஷம் க்ளோசிங் ரேங்க் 69,000 மற்றும் அதற்கு கீழே. வேல்டெக் மல்டிடெக் இன்ஜினியரிங் காலேஜ் ஆவடி AIDS கடந்த வருடம் 76,771 கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 69,094 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. JPR இன்ஜினியரிங் காலேஜ் AI மற்றும் DS
கடந்த வருடம் 77,074 ஜென்ரல் ரேங்க் எம்பிசியில் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 69,400 மற்றும் அதற்கு கீழாக இருக்கின்ற ஜென்ரல் ரேங்க் எம்பிசி கேட்டகரியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெக்கானிக்கல் கோர் பிரான்ச் 77,100 வரைக்கும் கடந்த வருடம் கிடைச்சிருக்கு. இந்த வருடம் 69,400 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வேல்டெக் மல்டிடெக் இன்ஜினியரிங் காலேஜ் ஆவடி கேம்பஸில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கடந்த வருடம் 78,385 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 70,547 மற்றும் அதற்கு கீழாக வாங்கியிருக்கிற எம்பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு ஜென்ரல் ரேங்க் படி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. நாங்கள் கணிச்சிருக்கிற இந்த ரேங்க்ஸும் நீங்கள் வச்சிருக்கிற ஜென்ரல் ரேங்க்கும் 90% ஒத்து போகிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ரவுண்டு 2ல் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள ஏதாவது ஒரு பொறியியல் கல்லூரியில் நீங்கள் விரும்பின பிரான்ச் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ரவுண்டு 2 கவுன்சிலிங் ப்ராசஸ்.